நான்காம் வாரம் திங்கள். இறைவா, எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே, எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். பாடல். ஒளியின் ஊற்றே எம்வேண்டல் ஏற்று, அழிவின் காரணம் பாவம் போக்கி, எழில் உள்ளம் பெற தாழ் வந்தோம். உழைக்கும் நேரம் முடிவுற உமது அழைப்பினை ஏற்று புகழினை பாட, விழிப்புடன் திருமுன் விருப்புடன் வந்தோம். இந்நாள் புரிந்த குற்றம் அனைத்தும் முன்னாள் எமக்கு மீட்பை கொணர்ந்த மன்னன் கிறிஸ்து மாய்த்திடுவாரே. தந்தை மைந்தன் தூய ஆவியாரும் எந்தை இறையாய் எல்லா காலமும் அந்தமில்லா புகழ் மாற்றி பெறுக. ஆமென். முன்மொழி 1. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தெய்வங்களின் இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தலைவர்களின் தலைவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஒளி பிழம்புகளை உருவாக்கியவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. பகலை ஆழ்வதற்கென பகலவனை உருவாக்கியவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. இரவை ஆழ்வதற்கென நிலாவையும் விண்மீன்களையும் உருவாக்கியவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். முன்மொழி 1. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. அல்லேலூயா. முன்மொழி 2. எல்லாம் வல்ல ஆண்டவராகிய கடவுளே, உமது செயல்கள் எத்துணை பெரியன, வியப்புக்குரியன. எகிப்தின் தலைப்பேறுகளை கொன்றழித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. அவர்கள் நடுவில் இருந்து இஸ்ரேலை வெளிக்கொணர்ந்தவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. வலிய கையாலும் ஓங்கிய புயத்தாலும் அதை செய்தவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. செங்கடலை இரண்டாக பிரித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள். என்றும் உள்ளது அவரது பேரன்பு. அதன் நடுவே இஸ்ரேலை நடத்தி சென்றவருக்கு நன்றி செலுத்துங்கள்,
என்றும் உள்ளது அவரது பேரன்பு. பார்வோனையும் அவன் படைகளையும் செங்கடலில் மூழ்கடித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள். என்றும் உள்ளது அவரது பேரன்பு. பாலை நிலத்தில் தம் மக்களை வழிநடத்தியவருக்கு நன்றி செலுத்துங்கள். என்றும் உள்ளது அவரது பேரன்பு. மாபெரும் மன்னர்களை வெட்டி வீழ்த்தியவருக்கு நன்றி செலுத்துங்கள். என்றும் உள்ளது அவரது பேரன்பு. வலிமை மிகு மன்னர்களை கொன்றழித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள். என்றும் உள்ளது அவரது பேரன்பு. எமோரியரின் மன்னன் சீகோனை கொன்றழித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள். என்றும் உள்ளது அவரது பேரன்பு. பாசானின் மன்னன் ஓகை கொன்றழித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள். என்றும் உள்ளது அவரது பேரன்பு. அவர்களது நாட்டை தம் மக்களுக்கு உரிமை சொத்தாக ஈந்தவருக்கு நன்றி செலுத்துங்கள். என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தம் அடியாராகிய இஸ்ராயலருக்கு அதை உரிமை சொத்தாக ஈந்தவருக்கு நன்றி செலுத்துங்கள். என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தாழ்வுற்றிருந்த நம்மை நினைவு கூர்ந்தவருக்கு நன்றி செலுத்துங்கள். என்றும் உள்ளது அவரது பேரன்பு. நம் எதிரிகளினின்று நம்மை விடுவித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள். என்றும் உள்ளது அவரது பேரன்பு. உடல் கொண்ட அனைத்திற்கும் உணவூட்டுபவருக்கு நன்றி செலுத்துங்கள். என்றும் உள்ளது அவரது பேரன்பு. விண்ணுலகின் இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள். என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். முன்மொழி 2. எல்லாம் வல்ல ஆண்டவராகிய கடவுளே, உமது செயல்கள் எத்துணை பெரியன, வியப்புக்குரியன. முன்மொழி 3. கால நிறைவில் விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை அனைத்தையுமே கிறிஸ்துவின் தலைமையில் ஒன்று சேர்க்க கடவுள் திட்டமிட்டார். கடவுளே நம் மீட்பர். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி. அவர் விண்ணகம் சார்ந்த ஆவியாருக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம்மீது பொழிந்துள்ளார். நாம் தூயோராகவும் மாசற்றோர் ஆகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கிக் கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார். இதுவே அவரது விருப்பம், இதுவே அவரது திருவுளம். இவ்வாறு தம் அன்பார்ந்த மகன் வழியாக நம்மீது ஒப்புயர்வற்ற அருளை பொழிந்தருளியதால் அவரது புகழை பாடுகிறோம். கிறிஸ்து இரத்தம் சிந்தி தம் அருள் வளத்திற்கு ஏற்ப நமக்கு மீட்பு அளித்துள்ளார். இம்மீட்பால் குற்றங்களிலிருந்து நாம் மன்னிப்பு பெறுகிறோம். அந்த அருளை அவர் நம்மில் பெருக செய்து
அனைத்து ஞானத்தையும் அறிவுத்திறனையும் தந்துள்ளார். அவர் தமது திருவுளத்தின் மறைபொருளை நமக்கு தெரியப்படுத்தியுள்ளார். இது கிறிஸ்து வழியாக கடவுள் விரும்பி செய்த தீர்மானம். கால நிறைவில் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையுமே கிறிஸ்துவின் தலைமையில் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற திட்டமே அம்மறைபொருள். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். முன்மொழி 3. கால நிறைவில் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையுமே கிறிஸ்துவின் தலைமையில் ஒன்று சேர்க்க கடவுள் திட்டமிட்டார். கடவுளே நம் மீட்பர். அருள் வாக்கு. 1 தெசலோனிக்கர் அதிகாரம் 3 வசனம் 12 மற்றும் 13. உங்கள் மீது நாங்கள் கொண்ட அன்பு வளர்ந்து பெருகுவது போல நீங்கள் ஒருவர் ஒருவருக்காகவும் எல்லாருக்காகவும் கொண்டுள்ள அன்பையும் ஆண்டவர் வளர்த்து பெருக செய்வாராக. இவ்வாறு நம் ஆண்டவர் இயேசு தம்முடைய தூயோர் அனைவரோடும் வரும்பொழுது நம் தந்தையாம் கடவுள் முன் நீங்கள் குற்றமின்றி தூய்மையாக இருக்குமாறு அவர் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துவாராக. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. சிறு மறுமொழி. ஆண்டவரே, என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக. ஆண்டவரே, என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக. தூபம் போல் அது உம் திருமுன் எழுவதாக. ஆண்டவரே, என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக. ஆண்டவரே, என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக. கன்னிமரியாவின் பாடல். முன்மொழி. என் கடவுளே, என் உள்ளம் உமது மேன்மையை என்றென்றும் பறைசாற்றட்டும். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார்.
மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். முன்மொழி. என் கடவுளே, என் உள்ளம் உமது மேன்மையை என்றென்றும் பறைசாற்றட்டும். மன்றாட்டுகள். தம்மீது நம்பிக்கை வைப்பவர்களை ஒருபோதும் கைவிடாத கடவுளிடம் இறைஞ்சி மன்றாடுவோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தினால் எங்கள் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். திருச்சபையின் மீது உமது ஆவியை பொழிந்தருளும். மனிதரெல்லாம் உமது பரிவன்பின் பெருமையை அவளில் கண்டு கொள்வார்களாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தினால் எங்கள் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். உமது திருச்சபையின் குருக்களோடும் பணியாளர்களோடும் தங்கியருளும். பிறருக்கு தாங்கள் போதிப்பதை தங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க செய்தருளும். ஆண்டவரே, உமது இரக்கத்தினால் எங்கள் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். ஒருவரை ஒருவர் நாங்கள் இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள கற்றுத்தாரும். எங்களிடம் இருக்கும் பிறரை பற்றிய தவறான எண்ணம், பயம் இவற்றிலிருந்து உமது திருமுன்னிலையால் எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, உமது இரக்கத்தினால் எங்கள் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். தம்பதியர் ஒருவர் ஒருவரை புரிந்து கொள்ளவும் அன்பில் நிலைத்திருக்கவும் அருள் புரியும். அவர்கள் வாழ்க்கையில் எதிர்ப்படும் சிக்கல்கள் ஒருவர் மீது ஒருவர் கொண்டுள்ள அன்பை ஆழப்படுத்த துணை புரிவனவாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தினால் எங்கள் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். இறந்து போன எம் சகோதரர் சகோதரிகளுடைய பாவங்களை நீர் மன்னித்தருளும். புனிதர்களின் தோழமையில் அவர்கள் புது வாழ்வின் மகிழ்வை அடைவார்களாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தினால் எங்கள் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். இறுதி மன்றாட்டு. ஆண்டவராகிய இயேசுவே, மாலை நேரமாகிறது. எம்மோடு தங்கும். எங்களுக்கு வழித்துணையாயிரும். உமது பரிவன்பினால் எம் உள்ளங்களில் அன்பை மூட்டி நம்பிக்கை உயர்வடைய செய்தருளும். இதனால் நாங்கள் எங்கள் சகோதரர் சகோதரிகளோடு ஒன்றித்து மறைநூல்களிலும் அப்பம் பிடுவதிலும் உம்மை கண்டு கொள்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் கடவுளாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் மகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.